ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மினி விலாகில் டே 2 நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கிளம்பி வெளியில் வந்தால் நம்மால் படுத்திருக்காப்புல. ஒன்றால் தான் ஒரு பெரிய பிரளயமே ஓடிக்கிட்டு இருக்குது. தெருநாய்க்கெல்லாம் பிடிச்சிட்டு போக சொல்லி கோர்ட்டு உத்தரவு வந்திருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிட்டு போகிறதா இல்லை இவங்க இதை அப்படியே விட்டுறலாமான்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அண்ணன் வந்தோடனே அண்ணன் வண்டியில் ஏறி நம்ம ஊர் இயற்கை அழகை ரசிச்சுக்கிட்டே நம்ம இன்றைக்கி கிளம்பியாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. கொடைக்கானலுக்கு தான் நம்மளால் போக முடியல. கொடைக்கானல் மலையை ரசிச்சுட்டே போகும்னு சொல்லி இயற்கை அழகை ரசிச்சுட்டே அப்படியே இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, டெம்பிள் சிட்டி. அதே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு ஒரு வழியாக நம்ம கடைக்கு வந்தாச்சு. கடைக்கு வந்தோடனே நம்ம வழக்கமாக பண்ணுற வேலையை நம்ம சாப்பாடு போய் ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம கடையை திறக்க ஆரம்பிச்சிட்டோம். கடையை திறந்தால் வாசப்படியில் ஒரு அண்ணன் உட்காந்துருந்தார். அவர் எழுந்திரிச்சு ஓரமாக உட்காருங்கன்னு சொல்லிட்டு கடைக்குள்ளே போய் கடையில் போய் பிஸ்மில்லான்னு சொல்லி லைட்டை ஃபுல்லாமே ஆன் பண்ணிட்டு நம்ம லைட்டை போட்டதுக்கப்புறம் வழக்கமாக நம்ம பண்ணுற வேலை மாப் போடுறது தான். அதுக்கு லைசால் எடுத்து ஊற்றிட்டு நேற்று கண்ணாடி கிளாஸை துறைக்க மறந்துட்டோம். அதை ஸ்ப்ரே அடித்து சும்மா சரட்டுன்னு சொல்லி 2 இழுத்து விட்டுட்டு எல்லா கண்ணாடி கிளாஸையும் தொடச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு சரி டீயை குடிப்போம்னு சொல்லி அண்ணனுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ணன் இன்றைக்கி வரல, லீவு. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. சரி இப்படியே இருந்தால் என்னடா செய்கிறது, காலையிலே டென்ஷன் ஆயிருமே, டீயை குடிக்கிறமேன்னு சொல்லி யாரா இருப்பான்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் நமக்குன்னு ஒரு அண்ணன் வந்தார். அவரை பிடிச்சி கடையில் உட்கார வச்சுட்டு டீயை குடிக்க போய் டீயை வாங்கிட்டு வந்துட்டேன். டீயும் பப்ஸு வழக்கம் போல் நம்ம ஒரு டீ ஒரு வெஜ்ஜு பப்ஸு வாங்கிட்டு வந்துட்டு வெஜ்ஜு பப்ஸை சாப்பிட்டேன். சாப்பிட்றத வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீயை குடிச்சிட்டு தொழுகைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம போய் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அல்லாண்டு நல்லபடியாக தொழுதுட்டு வியாபாரம் நல்லபடியாக நடக்குன்னு துவா கேட்டுட்டு நம்ம பள்ளியாசிலேருந்து கிளம்பியாச்சு. தொழுகிறப்ப உள்ளே போகிறத வீடியோ எடுக்க முடியல, வெளியே வர்றப்ப தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. தொழுது முடிச்சுட்டு நம்ம திருப்பி கடையை ஒன் சைடு சட்ரு தான் பூட்டியிருந்தோம். கடைன்னு ஓடி கடையை திறந்துட்டு ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு நல்ல வேலை எதுவுமே ஆகலை. ஏன்னா கடையை பூட்டினாவே சைடில் யாராச்சும் உட்காந்துருவாங்க, படுத்துருவாங்க. இங்கேனே போயிட்டு வந்ததுக்கே நமக்கு இவ்வளோ வேர்த்து ஊற்றுது. காலையிலேருந்து நைட்டு சாயந்தரம் வரையுமே வெயிலே நின்று வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ இதாக இருக்கும். இந்தான்னு அப்படியே நம்மளும் பொழுதை போய்கிட்டு உட்காந்துருந்தா நைட் ஆகி போச்சு. இன்றைக்கி வியாபாரமும் இல்லை, பொழுது ரொம்ப டல்லாக தான் இருக்குது. என்னடா செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே உட்காந்துருந்தப்போ தான் கீழே இறங்கி கொட்டு சத்தம் கேட்குன்னு கீழே இறங்கி வந்தால் சாமி தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நமக்கு தான் கொட்டு சவுண்டு கேட்டாலே ஓடி வேடிக்கை பார்த்துருவோமே. யாரெல்லாம் இணைய மாதிரி கொட்டு சவுண்டு கேட்டால் ஓடி வேடிக்கை வைப்பீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதை வேடிக்கை பார்த்து முடிச்சுட்டு கடையை ஒரு வழியாக அடைச்சிட்டு என்னடா இருட்டாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, லைட்டு வெளிச்சம் இல்லை. அங்கங்கே சுற்றிட்டு ஒரு வழியாக கடையை அடிச்சு வத்தலை கொண்டுக்கு டாட்டா சொல்லிட்டு நம்ம கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், எடிட் பண்ணி முடிச்சு தூங்க வேண்டியதான். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.